ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்கலாம். வீடியோ டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டேபிள் இனி தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்கோம். அது தேவையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை தான். இவ்வளோ பார்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஆப்ஷன் பையருக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து ஒரு முக்கியமானு கேட்டால் என்னோட கருத்து இல்லைன்றது தான். ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன்னா, என்னோட அனுபவத்தையே நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டேபிள் முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 2-3 கிளாஸ் வந்து போயிட்டேன். அதெல்லாம் பார்க்குறப்ப சரி ஓகே அவ்வளோதான் போல், மார்க்கெட் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதில் தான் விஷயமே இருக்குது அப்படின்றதான் நான் வந்து ஒரு இதுலையுமே பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. அதுலலாம் நம்மளால் வந்து கண்டிப்பாக ட்ரேடிங்கில் சாதிக்க முடியும்னே எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்னோட இதில் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸுன்னு வந்து செட்டில் ஆகி வந்து ஒன்று கொடுக்குறாங்க. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியத்துவம் கொடுத்தோம். நாங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களாம் இதுக்கு முக்கியத்துவம் தான், இதுதான் வந்து எல்லாமேன்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனால் அது ஒரு நாள் ஆக்ட் ஆகுது, ஒரு சில நாள் ஆக்டே ஆக மாட்டேங்குது. அதுவுமே போய் தான் சொல்லிச்சு. இதுக்கெல்லாம் நாங்கள் அப்புறம் எங்களோட அனுபவத்தில் நாங்கள் இதுக்குள்ளே ஒரு ப்ரைஸ் ஒளிஞ்சிருக்கு, அதை வந்து ஓப்பனாக காட்ட மாட்டேன்றாங்க. அதில் தான் வந்து மார்க்கெட்டே நகருதுன்றதான் என்னோட பார்வையில் நான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதை தான் நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியாக நான் க்ரியேட் பண்ணி அதுக்கு கால்குலேஷன் எடுத்து நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் வந்து உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இன்னைக்கு அதுக்கான ஒரு விளக்கத்தை தான் கொடுத்துடலான்ட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இந்த விலையெல்லாம் இந்த க்ளோஸ் ப்ரைஸே நான் வந்து யூஸே பண்ணுறதில்ல, இதுதான் நிஜம். சரி வாங்க அதுக்கான என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பின்னிப்டி தான் நான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணேன். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நான் அதுதான் பண்ணேன். ஃப்ரைடே வந்து என்னால் லெவல்ஸ் வீடியோ போட முடியல, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், அதனால் எனக்கு டைம் இல்லாதனால என்னால் போட முடியல. சரி மண்டே போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நான் வந்து அன்னைக்கு பின்னிப்டி தான் ட்ரேட் பண்ணேன். நான் அதோட இதை உங்களுக்கு காட்டுறேன். பின்னிப்டி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,700, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,350, மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,525. இதுதான் இந்த 3 லெவல்ஸ் எப்பவும் கொடுக்கறது. இந்த லைன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸும் ஓப்பன் ப்ரைஸும். இது வந்து நான் எப்பவுமே ட்ரேட் பண்ணும்போது இதை நான் போட்டுக்குவேன். பாருங்க இதுதான். இப்போ வந்து நம்ம மிட் பாயிண்ட் கூட தொடலை. அன்னைக்கு வந்து இங்கே மிட் பாயிண்ட் கீழேயும் இருக்கான் மேலேயும் இருக்கான், இப்படியே மாற்றி இருந்தானா இங்கேருந்து இங்கே போவானா, இல்லை அங்கேருந்து இங்கே வருவானா, இல்லை மறுபடியுமே மிட் பாயிண்ட்டுக்கு உடச்சி இன்னும் கீழே போவானா, இல்லை மறுபடியும் மேலே, இந்த சந்தேகம்லாம் வரும் இல்லையா நமக்கு. ஒரு கேண்டில் வரும்போது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு இது வரும். இதுக்கான விளக்கம் தான் நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட ப்ரைஸ் சார்ட்டு அப்படின்றது சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் அன்னைக்கே நான் வந்து புட் ஆப்ஷன் தான் நான் அன்னைக்கு போனேன். பாருங்க இதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். இங்கே வந்து நமக்கு 700. மூணாவது கேண்டிலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தொட்டுருச்சு. இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் தொட்டு நமக்கு வந்து ரிஜெக்ஷன் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இதுதான், அது பாருங்க, இது 600 கால், இது வந்து 700 புட்டு. இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. நான் வந்து அந்த ஆப்ஷன் டேபிள்குள்ள இருக்கிற ஒரு ஒளிந்த ஒரு விலையை எடுத்து நான் வந்து நான் கணக்கீடு பண்ணி நான் வந்து இதில் போட்டிருக்கேன். அந்த அந்த அதில் மறைஞ்சிருக்க ப்ரைஸ்க்கு நம்ம டேபிள் தான் வந்து எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை, அது நமக்கு தேவையில்லை, அது பார்க்கவே வேண்டாம். நமக்கு ப்ரைஸ் சார்ட்லேயே அந்த விலை கிடைக்கும், நம்ம அதை வச்சே போட்டுக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் ப்ரைஸ் சார்ட்டு போதும், டேபிள் முக்கியத்துவம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்க்கு டேபிள் வருது. சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ்லாம் டேபிள் வருதான்னு கேட்டால் இல்லை. கரெக்டுங்களா? அப்போ அதுக்குமே நம்ம வந்து ப்ரைஸ் சார்ட் வச்சு இந்த கால்குலேஷன் எடுத்து அதுக்கும் நம்ம வந்து லெவல்ஸ் போட்டு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். நான் அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன் டேபிள் வந்து முக்கியமே இல்லை, அதை நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆப்ஷன் பையருக்கு அது தேவையே இல்லை. சிம்பிளாக 2 விஷயம் போதும் நமக்கு. இந்த
பிரைஸ் சார்ட்ல உள்ள கால்குலேஷனுக்கு சில லைன் நான் இப்படி தான் லைன் போட்டுக்குவேன். பாத்தீங்களா, என்னோட கால்குலேஷனுக்கு லைன் இந்த மாதிரி தான் வரும். இது கால் புட்டு ரெண்டுத்துக்குமே நான் போட்டுக்குவேன். இது மாதிரி தான் மார்க்கெட் பிரைஸ் நம்ம லெவல்ஸ் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கும் லைன் போட்டுக்குவேன். இந்த இடம் போறப்ப இங்க என்ன சொல்லுது, இதுதான் முக்கியம். பாருங்க, ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா 700 போய் தொட்டு நம்ம ரிஜெக்ஷன் கிடைச்சிச்சு. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடமும் 700 போறப்ப இங்க நம்ம லைன்ஸ்ல வந்து கரெக்டா ரிஜெக்ஷனு. இதுவும் பாருங்க அப்படியே புட்டும் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு அந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைக்கிறப்போ அவன் மேலேயே போல, ஆனா இவன் இந்த லைனுக்கு கீழே வந்துட்டான். இந்த லைனுக்கு கீழே வந்தா நமக்கு வந்து ஆப்போனன்ட் வீக் ஆயிட்டான்ல, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரேட் நான் இந்த ட்ரேட் தான் போனேன். இந்த ட்ரேட் இந்த இடத்துல நான் என்ட்ரி போனேன். கரெக்டா அது வந்து என்ன ஆகும்னா அடுத்த லைனுக்கு இந்த லைன். அப்போ இவன் பாருங்க மறுபடியும் இவன் வந்து இந்த க்ளோஸ் பிரைஸ் ஓப்பன் பிரைஸ் இது ரெண்டுத்தையுமே விட்டு கொடுத்துட்டான். இங்கே தான் நிக்கிறான், ஆனா மிட் பாயிண்ட்டுக்கே தொடல. இங்க இது தொடாத போது இங்கேயும் பாருங்க கால் சார்ட்டும் வந்து கரெக்டா அந்த லைன்லயே நிக்குது. அதனால இங்க நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா இவன் இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த இடம் பாருங்க, நான் இங்க என்ட்ரி போனேன், நமக்கு இது வர டார்கெட். அவன் அந்த லைனுக்கு வரும்போது நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் கிட்டத்தட்ட எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட் கிட்ட கிடைச்சது. போதும், இதுக்கு மேல வேணுமா சொல்லுங்க நமக்கு ப்ராஃபிட். ஒரு என்ட்ரினால இந்த மாதிரி நான் புடிச்சிட்டு வந்துருவேன். மறுபடியும் கால் ஏறான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி என்ட்ரிலாம் நான் போக மாட்டேன். ஏன்னா அப்படி போறதுனால நமக்கு என்ன ஆகும்னா எடுத்த காசையும் நம்ம வந்து சின்ன சின்னதா அப்படியே கரைஞ்சு போற மாதிரி ஒரு இதுவாகும். அதனால ஒரு ப்ராஃபிட்டா ஓகே இல்லையா, ஒரு தடவை எஸ்எல் அடிக்குது நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஒரு என்ட்ரி ட்ரை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதனால நான் வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா மறுபடியும் நான் என்ட்ரியே போக மாட்டேன். காலையில நமக்கு வந்து சிக்னலே இதுதான், அன்னைக்கு காலையிலே முடிஞ்சிருச்சு. 4வது கேண்டிலே பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கேண்டில்ல முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து 35 நிமிஷம் தான் அன்னைக்கெல்லாம் ட்ரேடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா லேப்டாப்பே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஏன்னா அதை பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதே போய் எடுக்க அந்த மாதிரிலாம் தோணும். சரி பாருங்க, இப்போ பாருங்க அடுத்து இந்த 700 தாண்டினா 3 லெவல்ஸ் சொன்னோம் பாத்தீங்களா, அது இதுதான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 789, அது 23,789 ஒரு லெவலு, 23,926ன்றது ஒரு லெவலு, 24,037 இதுதான் 3 டார்கெட்டு. இதை பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. கொடுத்தோன்னே பாருங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணி இங்க நமக்கு ரிஜெக்ஷன் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி பாருங்க இவனும் பாருங்க காலும் பாருங்க 600 காலும் இதுக்கு மேல அங்க ரிஜெக்ஷன் கிடைக்கிறப்ப இங்கே நமக்கு வந்து லைன்ல இருக்கணும், அந்த லைன் கிட்ட அதுவும் ரிஜெக்ஷன். அதே மாதிரி பாருங்க இவனும் 700 கூட்டு பாருங்க கரெக்டா இந்த லைன்ல தான் இருந்திருப்பான். இப்படி வந்து மேட்ச் ஆகுறப்ப மட்டும் தாங்க நம்ம வந்து ட்ரேட் ரிவர்சல் ட்ரேட் போறதா இருந்தா போகணும். இப்படி கன்ஃபார்ம் பண்ணி நீங்க எடுக்கணும். இந்த கன்ஃபார்ம் தான் நான் வந்து வீடியோலயே சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து பிரைஸ் சார்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணணும், இது இங்கேருந்து இறங்குமா இல்லை இன்னும் மேலே போகுமா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு டவுட் வரும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு பிரைஸ் சார்ட் தான் சொல்லுன்றதா நான் இதை தான் சொன்னேன். அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு முழு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். இந்த இதுக்கு வந்து டேபிள் இப்போ பாருங்க, இந்த இடம் அன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 23,819 போயிருக்கான். கிட்டத்தட்ட 800 உடச்சிட்டான், ரீச் 800. ஆனா டேபிள் பாருங்க, அன்னைக்கு டேபிள் எத்தனாவது இடத்துல இருக்கு பாருங்க, 800 மேல வந்திருக்கா பாருங்க, வரவே கிடையாது. 24,000 காலை வச்சிருக்காங்க 3வது இடத்துல. அப்ப 24,000 கால் மார்க்கெட் போகுமா அப்படின்னு கேட்டா போகல. ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் கிடைச்சிருச்சு. இந்த 789ன்ற நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்லையே அது உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் கிடைச்சிருச்சு. அப்போ இதுக்கு மேல போகாது. டேபிள்ல எத்தனை பேர் வந்து அதிக விலையில அந்த ஸ்ட்ரைக் வந்தா கூட அது போகாது அப்படின்றத கிளியரா காட்டிருச்சு. இதான் நான் சொல்றேன், டேபிள் எதுக்கு இந்த இதுக்கு நம்ம அதை பார்க்கவே தேவையில்லையே. இதை பிரேக் அவுட் கொடுத்தா இங்கதான், அதுக்கு நமக்கு இங்க பிரைஸ் சார்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணுது. இங்க போய் எப்போ ரிஜெக்ஷன் கிடைக்குதோ அப்பதான் நமக்கு வந்து ரிவர்சல் ட்ரேட், இல்லைன்னா அது மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்து போயிட்டு இருக்கும். மல்டிபிள் எட்ஜ் வந்தா மட்டுமே வந்து சில நாள் வந்து டேபிள் கரெக்டா இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அதுவும் உண்மையான்னு கேட்டா என்னோட அனுபவத்துல அது கிடையாது. இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஆப்ஷன் பையருக்கு வந்து டேபிள் முக்கியத்துவமே நம்ம கொடுக்கவே தேவையில்லை. சிம்பிளா வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும், இந்த கால்குலேஷன் மட்டும் இருந்ததுன்னா. இதை வந்து நான் என்கிட்ட வந்து எனக்கு கத்துக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இதை சொல்ல வரல. என்னோட அனுபவத்தை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா டேபிள் வந்து குழப்புது நம்மள. ஏன்னா அது சொல்லி கொடுக்குறவங்க யாருமே வந்து அது ஒருவேளை அவங்க புரிதலே வந்து அப்படிதான் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. என்னோட அனுபவத்துல அது எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணவே முடியாது. சில நாள் கரெக்டா இருக்கலாம், சில நாள் தப்பா தான் இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த டேபிளே வருது. அதுதான் இங்க டேபிள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் மேட்ச் பண்ண எல்லாம் கரெக்டா தான் தெரியுது. ஆனா
லைவ்ல வந்து டேபிள் வந்து உங்களுக்கு லேட்டா தான் காட்டுது. அதை பார்த்து நீங்க என்ட்ரி போகணும்னு நினைச்சா கிடையவே கிடையாது. இங்க கரண்ட் கேண்டில்ல அந்தந்த செகண்டுக்கு இந்த லைன்லாம் எப்படி என்னோட கால்குலேஷனுக்கு நான் ஒரு சில லைன் கால் போட்டு ரெண்டுக்குமே போட்டுக்குவேன். அந்த லைன் என்ன சொல்லுதுன்றத நான் நம்புவேன். அது கரெக்டா இந்த அந்த ஒளிஞ்சிருக்க பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா காட்டுது மார்க்கெட்னா என்னன்றதை. என்னோட அனுபவத்துல நான் அதை வச்சுதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவுமே வெளிப்படையா காட்டுற பிரைஸ்ல உண்மைத்தன்மையே இல்லை. இது ஏன்னா எல்லாரும் பார்க்கக்கூடியதுல உண்மையா வச்சுட்டாங்கன்னா அது வந்து செட் ஆகிற மாதிரி தெரியல. அந்த ஒளிஞ்சிருக்க பிரைஸ்ல தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையே இருக்கு. அதுல இருந்து தான் மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகுதுன்றது தான் என்னோட ஒரு கருத்து. இது வந்து முழுக்க முழுக்க என்னோட கருத்து தான். என்னோட அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. நான் நாளைக்கு மண்டே மார்க்கெட் லெவல்ஸ் உங்களுக்கு போட்டுடுறேன். சண்டே ஈவினிங் போல் அந்த மாதிரி போட்டுடுறேன், கண்டிப்பாக போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.